Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 திமுக கடந்த 5 வருடத்துல ஜாதியை பத்தி பேசாம இருந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு மீட்டிங்லயாவது சொல்லிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த ஆதி திராவிட நலத்துறை அந்த இதெல்லாம் பேரை மாற்றி சமூக இதுன்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பேரளவில் இந்த ஏட்டளவில் இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஜாதியை பற்றி யார் பேசுகிறா? உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசின் அமைச்சர்களும் மற்றவர்களும் தான் பேசுகிறாங்களே தவிர வேற யாராவது கட்சிக்காரங்களோ இல்லை வேற சமுதாயத்தை சார்ந்தவங்களோ உங்களை எங்கேயாவது சொல்லி பேசியிருக்காங்களா? வரக்கூடிய தேர்தலில் வந்து பட்டியலின மக்களுடைய அந்த வாக்குகள் வந்து இந்த வாட்டி திமுகவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எந்த மக்களுடைய ஆதரவும் திமுகவுக்கு இல்லைங்க. ஏனென்றால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை அது ஒரு புளிய மரம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கீழே வந்து எந்த வேற செடியும் வளராது. அப்போ இவர்களோடு அடைக்கலத்தில் செல்லக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் எப்படி வளர முடியும்? ஏன்னா வேருக்கு தண்ணி கிடைக்காது, எல்லாத்தையும் இது உறிஞ்சிட்டு போயிடும். மேடை அளவில் பேச்சளவில் மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகள் தான் இதில் முழுக்க முழுக்க வாக்கு அரசியல். கொள்கை எதிரி பாஜக கூட்டணி எப்பவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழிசை அவர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த புகழும் டிஎம்கேவுடைய எதிர்ப்பலைக்கு பலம் சேர்க்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டா இவர் வந்து பாஜகவுடைய கைக்கூலின்னு ஏற்கனவே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நிரூபணமான மாதிரி ஆயிரும். சார், இன்னைக்கு பிஜேபியோடைய பி டீம்னு சொல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா சொல்லுங்க? டிஎம்கே வரைக்கும் சொல்லிட்டீங்க, சீமான சொல்லிட்டீங்க, இப்போ யாரை நம்ம சொல்லலை? இன்னைக்கு பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, தமிழகத்தில் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லை நம்ம தமிழகத்தில் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும்னா ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். என்னன்னா, மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அப்பகுதி மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து சாதிய வன்மத்தோடு நடந்துக்கிட்டதா அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். ஒரு திமுக வந்து சமூக நீதி இயக்கம்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்படியும் நடந்துக்கிறதா மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு முதல் கண் வணக்கம். இல்லை, ஆளுகின்ற திமுக கடந்த 5 வருடத்தில் ஜாதியை பற்றி பேசாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒரு மீட்டிங்லேயாவது துணை முதலமைச்சர்லேருந்து அனைத்து அமைச்சர்களும் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய, இப்போ அவங்க சொல்லிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த ஆதி திராவிட நலத்துறை அந்த இதெல்லாம் பேரை மாற்றி சமூக இதுன்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பேரளவில் இந்த ஏட்டளவில் இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேடையிலேயே அவர் கட்சியை சார்ந்தவங்க, ஏமா நீ வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே நேரடியாக கேட்டார். அப்புறம் அந்த மகளிர் உரிமை பஸ் எல்லாம் நிறைய கேலி பண்ணான்னு பார்க்குறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு மூர்த்தி பேசியிருக்கார், அவ்வளவுதான். இன்னைக்கு அசைன்மெண்ட் மூர்த்தி பேசியிருக்கிறார். அப்புறம் அதே மதுரையில் விடுதலை சிறுத்தைகள், இவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றவே அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் தான். எதுவுமே வந்து நீங்கள் புதுசாக இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசிட்டாரு அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த கட்சியை இழிவாக பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் தர்மம் நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, ஜாதிகளே கிடையாது, பேதங்களே கிடையாது, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை நாங்கள் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி டெய்லி முதலமைச்சர் வந்து டிவியில் பேசிகிட்டு இருக்கார். அப்போ இது எல்லாமே அந்த ஒரு படத்தில் விவேக் லேடி வேஷம், கோபால் அவ்வளவும் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த இவர்களுடைய செயல்பாடு. அமைச்சர் மூர்த்திங்கிறவர் வந்து பல சர்ச்சைகளில் சிக்கி வந்துக்கிட்டு இருக்கார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் நான். அவருடைய மகனுடைய கல்யாணத்திலிருந்தே இவ்வளவு பிரம்மாண்டமான கல்யாணம், இவ்வளவு செலவு பண்ண கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்கனவே வந்துச்சு. கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமாக நடத்தும். ஆமாம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் வந்து சென்ற வருடம் வந்து மதுரைக்கு ஒரு ரோட் ஷோ மாதிரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த சாக்கடை இதை வந்து இவங்க அந்த ஒரு படுதா கட்டி மறைச்சி வச்சுருந்தாங்க.
இது எல்லாமே ஊடகங்களில் நமக்கு நேரடியாகவே வந்த செய்திகள். அப்போ ஒரு அமைச்சர் வந்து மேலும் மேலும் அமைச்சராக இருந்து கொண்டு தவறுகள் செய்கிறார், இல்லை இந்த மாதிரி பொதுவெளியில் இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து பேசுகிறார் அப்படிங்கும்போது நம்ம ஜாதியை சொல்கிறது கூட நம்ம தயாராக இல்லை, அது மறைமுகமாக இது பண்ணுறோம். இன்னொரு விஷயங்க, திருமாவளவன்ட்டெல்லாம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம், அது உங்கள் ஊடகங்கள் மூலம். தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வேணும், சமுதாயம் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறவர் தன் சமுதாயத்துக்கு இது வரைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரான்னு கேளுங்களேன். எத்தனை பேர் வந்து அந்த சமுதாயத்திற்கு மற்ற அரசியல்வாதிகள் தான் சூட்டிகிட்டு இருக்கிறாங்க. காந்திஜி ஒரு பேர் சொன்னார், ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹரி என்றால் கிருஷ்ணன், அவருடைய மக்கள் அப்படின்னாங்க. அப்புறம் இவங்களை வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுன்னாங்க. அப்புறம் வந்து வேற பேரில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவர்களுக்குரிய பெயரை யார் சூட்ட வேண்டும்? ஜாதியை பற்றி பேசுனா நீங்கள் பிசிஆர் ஆக்ட்னு சொல்கிறீங்க. ஜாதியை பற்றி யார் பேசுகிறா? உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசின் அமைச்சர்களும் மற்றவர்களும் தான் பேசுகிறாங்களே தவிர வேற யாராவது கட்சிக்காரங்களோ இல்லை வேற சமுதாயத்தை சார்ந்தவங்களோ உங்களை எங்கேயாவது சொல்லி பேசியிருக்காங்களா? இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து பட்டியலின மக்களுடைய அந்த வாக்குகள் வந்து இந்த வாட்டி திமுகவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாகவே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எந்த மக்களுடைய ஆதரவும் திமுகவுக்கு இல்லைங்க. ஏனென்றால் ஒரு நலத்திட்ட உதவின்னு சொன்னான்னு வச்சிங்களேன், அது வந்து மக்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. பட்டியலின மக்கள் வந்து வாழ்க்கையில் உயர்ந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ப்ரூஃப் காட்டுங்க. நான் இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து திருமாவளவனுக்கு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். ஐயா, நீங்கள் உங்கள் மக்களுக்காக உழைக்கிறீங்க, தினம் தினம் குரல் கொடுக்குறீங்க, எல்லாம் ரைட்டு. நீங்கள் இடஒதுக்கீடை வந்து அடுத்தவர்கள்ட்ட ஏன் கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய சமுதாயத்திற்காக ஒரு கல்லூரி, உங்களுடைய சமுதாயத்திற்காக ஒரு பள்ளிக்கூடம், இல்லை உங்களுடைய சமுதாய மக்கள் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கல்வி நிறுவனங்களோ இல்லை வேற ஏதாவது உருவாக்கலாம் இல்லையா? இத்தனை வருடங்கள் அவர் அரசியலில் இருந்து இது வரைக்கும் செஞ்சுருக்காரா? கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய உற்ற நண்பர் தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கார். பல முறை 10 ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கோம்னு மார்த்தட்டி கொள்கிறீங்க. உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் டெல்லியில் இருந்திருக்குது. அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்டு வாங்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? அப்போது உங்கள் மக்களுக்கு நீங்களும் நன்மை செய்யலை, செய்கிறேன்னு சொல்லி அரசியல் மேடைகளில் முழங்குறீங்களே தவிர அவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் வந்து முன்னேறணும்னு நினச்சிருந்தா இதை செஞ்சிருப்போமா மாட்டோமா? அப்போ திமுக வந்து திருமாவளவன் அவர்களை வெறும் பயன்படுத்திக்குது அரசியல் ரீதியாக. அதை வந்து அவர் புரிஞ்சிக்க தவறாரா இல்லை வேற என்ன காரணம்? இல்லை, இது வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் பல இடத்துல பதிவு சொல்லிட்டு இருக்கேன். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை கலைஞர் ஐயா இருக்கிற காலத்திலே சொல்லுவாங்க, அது ஒரு புளிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புளிய மரத்துடைய தன்மை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை கீழே வந்து எந்த வேற செடியும் வளராது. புளிய மரம் நன்றாக வளரும், நிறைய புளி இதெல்லாம் கிடைக்கும், அந்த மரம் வந்து செழித்து வளரும். அதுக்கு கீழே ஒரு செடி கொடியாவது வளருதான்னு பாருங்கள். அப்போ இவர்களோடு அடைக்கலத்தில் செல்லக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் எப்படி வளர முடியும்? ஏன்னா வேருக்கு தண்ணி கிடைக்காது, எல்லாத்தையும் இது உறிஞ்சிட்டு போயிடும். அதே நிலைமை தான் திமுக கூட்டணியில். அதனால தான் இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து உரிமை போராட்டம் நடத்திட்டு உட்காந்துருக்கிறாங்க. முதல்வர் தெளிவாக சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு அந்த கூட்டணி ஆச்சுன்றது எடுபடாது அப்படிங்கிறாரு. இல்லை, அவர் இப்போ சொல்லலை, கலைஞர் ஐயா காலத்திலிருந்தே ஒரு விஷயம் நீங்கள் தீவிரமாக அரசியலை கவனிச்சிங்கன்னா தெரியும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. எந்த இடத்துலையும் அவங்க நான் கூட்டாட்சிக்கு வர்றேன்னு சொல்லவே கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்த காலத்திலையும் இவங்களுக்கு தேவையானவர்களுக்கு அங்கே பொறுப்புகள் கேட்டு வாங்கப்பட்டதே தவிர இவர்கள் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்களா? 63 சீட்டு கேட்டு வாங்கின காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தாங்க, அப்பவும் கொடுக்கல. மூப்பனார் ஐயா இருக்க காலத்துலேயும் கொடுக்கல. அதன் பிறகு வந்தக்கூடிய டிஆர் பாலு அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த தங்கபாலு அவர்கள் இருந்த தவிர்த்தையும் கொடுக்கல. அப்புறம் கிருஷ்ணசாமி ஐயா இருந்தபோது இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் நீட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாநில தலைவர் மாற்றப்படுவாங்க காங்கிரஸில். இந்த முறை செல்வப்பெருந்தகை இருக்காரு, அவரும் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணுங்கிறாரு, திருச்சி வேலுசாமி வேணுங்கிறாரு, மாணிக்கம் தாகூர் சொல்லிக்கிட்டு. ஆமாம், மாணிக்கம் தாகூர் எம்பி அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னா திருச்சி சிவா அவர்கள் காமராஜை பற்றி பேசினதில் தான் வந்துச்சு. அவர் கலைஞருக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக காமராஜரை இழிவுபடுத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து முறை கிடையாது. அதுவும் கூட்டணியில் இருக்கும்போது அது கூட்டணி தர்மம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கூட்டணி தர்மத்தை திருமாவளவன் கடைப்பிடிக்கிறார். எப்படின்னா மதுவிலக்கு மாநாடுன்னு போட்டுட்டு கடைசியில் அது எங்கே போய் நின்றுது? மத்திய அரசு பண்ணோன்னாரு. மதுவிலக்கு நடத்துறது யாரு? அது திமுக சேர்ந்தவங்களே அந்த மாதிரி ஆளுங்க தான் ஆலைகள் வச்சிருக்காங்க. அதை நிறுத்துங்க. அது முன்னாடி போய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தலையே நீங்கள்? ஒரு இடத்துலையாவது திருமாவளவன் ஆகட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளாகட்டும் இவர்கள் போய், இதே காங்கிரஸை பார்த்தே நம்ம ஒரு கேள்வி கேட்போம்,
மதுவிலக்கு உங்களுடைய கொள்கை தானே. ஆனால் நீங்கள் எந்த மது ஆலை முன்னாடியே நின்று போராட்டம் நடத்திருக்கீங்களா? திருமாவளவன் நடத்தின மாநாட்டிலேயே நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? குறைஞ்சது இந்த 5 வருஷத்துலயாச்சும் அழுத்தம் கொடுத்துருப்பாங்களா? அப்போ இது எல்லாமே என்ன? மேடை அளவில், பேச்சளவில் மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகள் தான். இதில் முழுக்க முழுக்க வாக்கு அரசியல். இந்த நேரம் தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு வாக்குகள் கொடுப்போம், அதை நிறைவேற்றணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இன்னொரு மறு தணிக்கைக்கும் போயிருச்சுன்றாங்க. படம் ரிலீஸ் ஆனால் ஆகுமா, இல்லை ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுமா சார்? நிறைய படங்கள் வந்து நம்ம திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். எப்போ ஒரு திரைப்படம் ஏதோ ஒரு காரணத்தினால் ரிலீஸ் தேதி தள்ளி போனாலோ, இல்லை அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய டயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகலைனாலோ அது வெற்றி படமாக அமையவில்லை. அதுபோல் பல படங்கள் இருக்குது, அதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாங்கிறதுனால நான் சொல்லலை. நீங்கள் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி திரு ஆர்கே செல்வமணி அவர் எடுத்த ஒரு குற்றப்பத்திரிகைன்னு திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை பின்னணியை வச்சு அது நடந்த நிகழ்ச்சி தான், அரசாங்கத்தில் வழக்கு இருக்கிற நிகழ்ச்சி தான். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அதன் மூலமாக நிறைய பொருளாதார இழப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, ஒன்றும் நடக்காமல் இல்லை. ஆனால் இதே சுதந்திரம் வந்து கேரளாவில் இருக்குது. அங்கே முதலமைச்சர் பேரை வச்சே படம் எடுப்பான். இந்தியில் இருக்குது. இன்றைக்கி பார்டரை பற்றி, பாகிஸ்தானை பற்றி நேரடியாக எடுக்கிறாங்க. பட் அதே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சுதந்திரம் இல்லை. இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்று, விஜய் அவர்கள் அவரே சொன்னது, இது என்னுடைய கடைசி படம், நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல, நான் அரசியலில் முழு நேரம் வரப்போகிறேன் அப்படின்னாரு. 2வது, அந்த படத்தில் இந்த சட்டமன்ற எலெக்ஷனை நோக்கி ஏதாவது விஷயங்கள் கருத்துக்கள் இருக்குமோன்னு இருக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த படம் வந்து எதற்காக முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதா இல்லையாங்கிறதே இன்னும் அவங்களுக்கே தெரியல. அதில் ஏதோ டிஃபென்ஸை பற்றிலாம் பேசியிருக்காரு, சாதி ரீதியாக டிஃபென்ஸ் படமே அவர் நடிச்சிருக்காரு. முன்னாடி துப்பாக்கிங்கிற படம் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா? அதுலேயும் சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. சர்ச்சை வந்துச்சு, ஆனால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கத்தின்ற ஒரு படத்தில் விவசாயிகளை பற்றி பேசியிருக்காரு. ஒரு டேமில் போய் ஒருத்தன் உட்காந்து, அதெல்லாமே நான் என்ன சொல்கிறேன், ஒரு திரைப்படம் எடுத்து முழுமையடைந்த பிறகு நீங்கள் சென்சாருக்கு போகிறீங்க, அப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஸ்டோரி ரிவ்யூ கமிட்டி மாதிரி ஒன்று வைங்களேன். இந்த கதைக்களம் வந்து தமிழகத்திற்கு ஏற்றதா, இதனால் மக்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா, கலவரம் மூலமா அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி டிஸ்கஷன் கமிட்டி, சென்சார் போர்டு இருக்கா மாதிரி, அப்படி ஒரு நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் கமிட்டி மாதிரி ஏதோ ஒன்று புதுதாக ஃப்ரேம் பண்ணி எவ்வளோ பண்ணுறீங்க. ஏன்னா திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க தான் நம்மளுடைய அனைத்து அரசியல்வாதிகளுமே. இன்றைக்கும் அந்த திரையில் பார்த்த அதே தலைவரை தான் நம்ம அரசியலையும் தேடிட்டு இருக்கோம். அவர் கிடைக்கிறாரா இல்லையாங்கிறது 2வது பிரச்சனை. ஆனால் இது போன்ற ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்தால் இதில் இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. அது யாருடைய படமாக வேணாலும் இருக்கலாம். சார், நம்ம ஸ்டோரிக்கே நீங்கள் வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுட்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது கருத்து சுதந்திரத்துக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுறாதா சார்? இல்லைங்க, நீங்கள் ஸ்டோரி பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. அந்த படம் இப்போ நீங்கள் ஒரு 500 பேருடைய உழைப்பு, அவங்க சொல்கிற 500 கோடி ரூபாய் படம் இன்றைக்கி மூலையில் முடங்கி போய் கிடக்கா? அப்போ அது வெற்றி தோல்வி 2வது பிரச்சனை. பட் ஆனால் இன்றைக்கி இத்தனை பேருடைய உழைப்பும் ஒரு 5 பேர் கொண்ட நபர்கள் வந்து இதை முடக்கி வச்சுருக்காங்க. சென்சார் போர்டுங்கிறது அப்படி தானே வருது. அப்போ 5 பேருக்கு பிடிக்கலன்னா 8 கோடி பேருக்கும் பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் நான் சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு படம் வந்து பெரிய அளவில் எடுத்துட்டாங்கன்னு அதுக்கு நிறைய பேர் ஏன் ஸ்டோரின்னு சொல்லி கிளைம் பண்ண வர்றாங்கல்ல, அந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே அங்கே அவாய்ட் பண்ணலாம்ல. எப்படி பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதோ அந்த சினிமா துறையில், உங்களுடைய திரைப்படத்துடைய பேரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணது இன்னொருத்தர் பண்ண முடியாது. அப்படின்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும். இப்போ இளையராஜா அவர்கள் சொன்ன மாதிரி என் பாட்டுக்கு நீ ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குது இல்லையா? இதை மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும், எதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் தொடர்கள்லாம் என்ன நிலைமையில் போயிட்டு இருக்குது, எல்லாமே நம்ம யோசிக்காத வில்லத்தனமெல்லாம் அதில் திரைப்படத்தோட மோசமாக போயிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால், திரைப்படமாவது நீங்கள் வேணும்னா தேட்டரில் போய் பார்ப்பீங்க, இல்லை ஓடிடியில் பார்ப்பீங்க, இல்லைன்னா லேட் ஆனதுக்கப்புறம் டிவியில் வரும். ஆனால் இது இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் போட்டு போயிடுது. மற்ற வீட்டில் இவ்வளோ வில்லத்தனம் தேவையில்லையோ உங்கள் வீட்டில் குப்பைகளை கொண்டு போய் விளம்பரங்க மூலமாகவும் இந்த மாதிரி தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக கொண்டு போட்டு போயிடுறாங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பட் அனுபவம் இல்லாதவர்கள் பார்த்தா அதில் எல்லா இன்னைக்கு சண்டை காட்சிகள் இருக்குது, காதல் காட்சிகள் இருக்குது, பெட்ரூம் சீன்ஸ் இருக்குது, வசனங்கள் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத நிலைமை இருக்குது. ஆமாம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க விளம்பரதாரரை அதிகப்படுத்தினவங்கிறதுக்காக அவங்க என்ன குப்பையை வேணால் போட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பொதுமக்களுடைய நன்மையை கருதி தான் நீங்கள் திரைப்படத்தை தடை பண்ணுறீங்க, இதை தடை பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் போடும்போது அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். ஓகே சார், நம்ம வந்து இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அது ஹிட் ஆகுமான்றதை நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து தெளிவாக சொல்லிட்டார் விஜய் அவர்கள்,
கொள்கை எதிரி பாஜக, கூட்டணி எப்பவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழிசை அவர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், இன்று தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய எதிர்ப்பலை நிறைய இருக்குது. அப்போ திமுக எதிர்ப்பில் ஒரே நோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருந்தால் வெற்றி வாய்ப்புகளும் அதிக இடங்களில் இருக்கும். இப்போ 234 தொகுதியில் நீங்கள் 150 ஜெயிச்சு திரும்பி எதிர்கட்சியாக திமுக வந்துச்சுன்னு வச்சுங்க, மீண்டும் நம்ம முதலமைச்சர் வந்து முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும்போது சட்டையை கழிச்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த மாதிரி சில சீன்கள்லாம் வரும். ஸோ அப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும். 234லையும் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். அப்படிங்கும்போது சில தொகுதிகளை மட்டும் நாம் ஏன் விட வேண்டும்? விஜயோடைய சினிமா புகழையும் நம்மளுடைய கட்சிக்காக பயன்படுத்தி கொண்டால் அவருக்கும் நம்ம, ஏன்னா அவரும் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கார், அவருக்கும் என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் விஜய்ன்னு பேசுகிறோம். ஏன் விஜய் பேசுகிறோம்னா, இதுவரை தமிழகம் கண்ட அரசியல் களத்தில் திமுக அதிமுகவை தவிர வேறு கட்சி கிடையாது. வந்த கட்சிகள்லாம் உதிரி கட்சிகளாக போயிடுச்சு. அப்போ மூன்றாவதாக ஒரு ஸ்டேபிளான ஒரு கட்சியாக ஃபார்ம் ஆகிருக்குது. மக்களிடத்தில் வந்து ஒரு செல்வாக்கு பெற்றதாக ஊடகங்கள் வாயிலாக பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கும்போது அந்த பாப்புலாரிட்டி, இப்போ நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், ஏடிஎம்கேலையும் சினிமா நடிகர்கள் போய் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, டிஎம்கேலையும் போகிறாங்க. அதே போல் ஒரு கட்சியாகவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த புகழும் டிஎம்கேவுடைய எதிர்ப்பலைக்கு பலம் சேர்க்கும். ஏன்னா சார், ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டா இவர் வந்து பாஜகவுடைய கைக்கூலின்னு ஏற்கனவே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நிரூபணமான மாதிரி ஆயிரும் சார். இன்னைக்கு பிஜேபியோடைய பி டீம்னு சொல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா சொல்லுங்க? டிஎம்கே வரைக்கும் சொல்லிட்டீங்க, சீமானை சொல்லிட்டீங்க, இப்போ யாரை நம்ம சொல்லலை? ஒரு கருத்தில் ஒற்று போகும்போது இப்போ இங்கே தமிழ்நாட்டுடைய ஒற்ற கருத்து என்ன? ஆளுகின்ற அரசை அகற்ற வேண்டும், அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த கருத்து தான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குதே தவிர, இப்போ விஜய் வந்து நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல இல்லையா, அவருடைய எதிர்ப்பும் எதை நோக்கி இருக்கிறது? திமுக கொள்கைங்கிறது மத்திய அரசுக்கு மேலே வைக்கக்கூடிய, பிஜேபி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், அவர் ஏன் அதை கொள்கை எதிரின்னு சொல்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பிறப்பால் அவர் கிறிஸ்துவர். அப்போ இந்துத்துவா கொள்கையை வந்து அவர் ஏற்றுக்க முடியாது. அது ஒன்று தான். அது இல்லாமல் வேறு என்ன கொள்கையில் அவர் டிஃபர் ஆகியிருக்கார் சொல்லுங்கள் சார்? பிஜேபியோடைய கொள்கை இது, என்னுடைய கொள்கை இது, என் கட்சியோடைய கொள்கைன்னு இது வரைக்கும் அவர் புதுசாக பெருசாக ஒன்றும் சொல்லலை. டிஎம்கேவோடைய கொள்கையை தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கேவோடைய பேனரையும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், ரெட்டையில மாதிரி தான் ரெண்டு பக்கம் ரெண்டு தலைவர்களை வச்சுக்கிட்டு நடுவில் இவர் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் செங்கோட்டையன் பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ தான் இருக்குது. அப்புறம் இல்லை, அவர் வந்து என்னைக்கு வெளியில் வருவார்னு தெரியாது. ஏன்னா இங்கே 2ஆம் இடத்துல இருந்த அவர் வந்து இன்றைக்கி 4-5 இடத்துல போய் நிற்கிறாரு. எதை பேசுகிறதா இருந்தாலும் அவர் வந்து சில அந்த 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கேட்டு தான் பேசணுங்கிற நிலைமை. இல்லைன்னா அவர் சுதந்திரமாக செயல்படலை. ஒரு வேகத்தில் போய் டிடிவி வந்து பஸ் ஏற்றி விட்டார், அங்கே போயிட்டாரே தவிர மற்றபடி அவருடைய உண்மையான கொள்கை வந்து, இப்போது நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா திரு செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் முன்னாடி சசிகலா அவர்கள் வெளியே வந்த பிறகு அவங்க படத்தை வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. எனக்கு பிடிக்குங்க இந்த அம்மாவை, நான் சின்னம்மாவுடைய இதுன்னு சொன்னாரே தவிர, அப்போ அவர் ஏடிஎம்கேல பழனிசாமி கூட தான் இருக்கார். ஸோ இது வந்து உங்களுடைய 50 வருஷத்துடைய ரத்தத்தில் ஊறி போன விஷயம், அதை மாற்ற முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இப்போ முக்கியமான பதவி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே சார். இன்னொரு பக்கம் இவர் கேசவ விநாயகத்தையும் அந்த பதவியிலேருந்து மாற்றப்பட்டுட்டாங்க. என்னதான் நடக்குது தமிழ்நாடு பாஜகவில்? இல்லை, அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கணும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க போல இருக்கு. இல்லை, ஊடகக்காரர்கள் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க இது சம்பந்தமாக. அண்ணாமலை அவர்களும் கேசவ விநாயகஜி அவர்களும், கேசவ விநாயகஜி மாற்றப்படுவாருங்கிறத வந்து நான் முன்னாடி பல இன்டர்வியூக்களில் நான் சொல்லியிருக்கேன். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்றப்படுவார், சிலப்போ எலெக்ஷன் முடிஞ்சு மாற்றப்படுவார்னோ, பட் அது முன்னாடியே துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, க்ளீன் இமேஜ் வேணும். தமிழகத்தில் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லை நம்ம தமிழகத்தில் மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும்னா ஊழல் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வேறு எந்த செய்திகளும் அவதூறு செய்திகளும் நம்ம மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேசிய எண்ணோட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. தேசிய தலைமையில் அந்த எண்ணோட்டம் இருக்குது. அப்போ திரு அண்ணாமலை மேலேயும் பல புகார்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, ஊடகங்கள் வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து என்னுடைய வீட்டிற்கு வாடகை இதெல்லாம் யாரும் கேட்காத கேள்வி. நீங்களாக செல்ஃப் டிக்ளரேஷன், அந்த வாட்சி கதையிலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை இது. நம்ம மீடியாவில் பேசுகிறவங்கிறதுக்காக எதை வேணால் பேசக்கூடாதுங்க. திரு அண்ணாமலை அவர்கள்
ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்தாருங்கிறது அனைவராலும் ஒத்துக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த அளவுக்கு தேசிய தலைமை அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த சப்போர்ட் வேறு யாருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த எந்த மாநில தலைவருக்கும் கிடைக்கல. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாது, கையாள தெரியணும். அனுபவங்கிறது அந்த இடத்துல தான், அரசியல் அனுபவங்கிறதும் அந்த அவர் வந்து நம்ம மட்டுமே ட்ராவல் பண்ணுறோன்னு நினச்சி பண்ணிட்டார் ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் அவர் செய்த செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்னுடைய பல இன்டர்வியூஸில் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். நான் அவருடைய போக்கு என்பது அரசியலை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்குது. போன முறை தேவையில்லாமல் ஏடிஎம்கேவுடைய அலையன்ஸு போச்சு. என்ன காரணம்? அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? அண்ணாவை பற்றியோ அம்மையார் ஜெயலலிதா பற்றி அது கூட அது வந்ததுக்கு அப்புறம் பேசினார். அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பிளிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும்போது அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் வரல. தேசிய தலைமை வந்து எந்த இடத்துலையும் எடப்பாடியை வேண்டான்னு சொல்லலை. ஒரே காரணம், எடப்பாடிக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு. ஆனால் அதிலிருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவரும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற. ஏன்னா வருங்கால முதல்வரேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கூவினாங்க, வாழும் காமராஜரேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கூவினாங்க. நான் அதான் ஒரு இடத்துல என்னுடைய பதிவில் போட்டிருந்தேன், வாழும் காமராஜரேன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வயதும் அனுபவமும் வேறங்க. இவர் 37 வயசில் அரசியலுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் தான் அரசியல் பழகினார். அவர் நாலேஜபிள் பர்சன், ஐபிஎஸ் முடிச்சிருக்காரு, எல்லாம் ரைட்டு. பட் அரசியலுங்கிறது வேற. அந்த வயதுக்கு அந்த அனுபவம் வந்து பத்தாது. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரா சார்? அதெல்லாம் இப்பவும் புரிஞ்சுக்கல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னு சொன்னால், இப்போ அவருக்கு 6 தொகுதி பொறுப்பாளராக போட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? டெல்லி மேலிடமும் மோடிஜியும் அமித்ஷாஜியும் என்ன இதுக்கு முன்னாடி உள்ள மீட்டிங்கில் சொன்னாரா இல்லையா? அவங்க சொல்றத சொல்லலை. இல்லை, அவர் சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னார். ஆமாம். அப்போ இப்போ உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, ஏன் நீங்கள் அதை வேண்டாம்? தந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சார். சரிங்க சார், செந்திக்கு வந்து இன்னைக்கு உடல்நிலை சரியாகலைன்னு சொல்லலையே. இப்போ நம்ம வீட்லேயும் உடம்பு சரியில்லாமல் அப்பா அம்மா இருக்காங்க, வயோதிக அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் போட்டு பார்க்கலாம். நம்ம 24 மணி நேரம் அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய எந்த மருத்துவ பணிகளையும் நம்ம செய்ய முடியாது. அதுவும் அவர் சொல்லக்கூடிய டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யறது இல்லை. அவங்கள அழைச்சின்னு போகிறது வர்றது மட்டும்தான். அதுக்கு அண்ணாமலை தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் இதில் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்த்தது 234 தொகுதிக்கும் நம்ம வந்து தேர்தல் பொறுப்பாளராக போடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பதவி. அப்படி வரும்போது அதன் மூலம் பல லாபங்கள் அவருக்கு கிடைக்கும், பல அரசியல் விஷயங்கள் நடக்கும். சார் அப்படி பார்த்தா கூட சார், இவர் வந்து 6 தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக போட்டாங்கல்ல, இதுவே அவங்க வந்து தப்புன்னு வந்து தேசிய தலைமை புரிஞ்சுக்கலையான்னு நான் கேட்குறேன். எப்படி இவ்வளோ பெரிய ஆள் எப்படி அவர் 6 தொகுதியில் சுருக்க முடியும்? என்னங்க பெரிய ஆள்? என்ன பெரிய ஆள்? எதை வச்சு பெரிய ஆள் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அவருக்குன்னு ஒரு தனி மாசு இருக்குல்ல. மாசு நீங்கள் சார், நான் கூட்டினா கூட தான் 100 பேர் கூடுவாங்க சார். அது வேற. நீங்கள் மாசுன்னா ஓட்டில் காட்டியிருக்கணும். ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். 40 எம்பியும் அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கோம், பாண்டிச்சேரியும் சேர்த்து. இல்லை, 11% நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. எங்கே 11%? எங்கே 11% சொல்லுங்க சார். டிடிவியோடைய ஓட்டு அதில் இருந்துச்சு, ஜான் பாண்டியன் ஓட்டு அங்கே இருந்துச்சு, பாமக ஓட்டு அங்கே இருந்துச்சு. அது எல்லாம் சேர்ந்து வந்த ஓட்டு தானே அது. தனித்தனியாக பிரித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 ரேட்டு 3% தானே இருக்கும். இதை ஒருங்கிணைத்தார்னு, அது ஏற்கனவே அவங்க என்டிஏல தான் இருந்தாங்க, ஒன்றும் புதுசாக வந்து பண்ணல. அப்புறம் இவர் மாநில தலைவர்லேருந்து வெளில வந்தார் இல்லையா? வந்தோடனே என்னாச்சு? டிடிவியை கிளப்பி விட்டார், ஓபிஎஸ்ஸை கிளப்பி விட்டார். திரும்பி இப்போ வந்தோடனே திரும்பி ஓபிஎஸ் டிடிவியை கொண்டு போய் அப்போ டிடிவி வெளியில் வந்ததுக்கும் உள்ளே போனதுக்கும் என்ன காரணம்? ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கள். ஓகே, அப்போ அதாவது பிள்ளையை ஆட்டி விடுறது கிள்ளி விடுறது இதெல்லாம் எல்லாமே அண்ணாமலை தான். இன்னைக்கும் எனக்கு 6 தொகுதி வேண்டாங்கிறது இது என்னுடைய தகுதிக்கு கம்மின்னு அவர் நினைக்கிறார். தேசிய தலைமைக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆமாம், அதாவது அவர் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க வரைக்கும் ஊடகங்கள் செய்தி வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே சொன்னாங்க, நீங்கள் ஏங்க இந்த ஒரு 6 தொகுதிக்காக போய் அதுக்கு நம்ம கட்சியை வச்சு பண்ணலாமேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாப்புல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதாவது இதில் எவ்வளோ தூரம் உண்மைத்தன்மை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற செய்திகள் எப்படி வருது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு பதிவு இருந்ததுனால மட்டும்தானே வந்திருக்குது. அப்புறம் மற்ற தலைவர்களை இப்போ இவர் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவே நிறைய செயல்படுறான்னு சொல்லி தேசிய தலைமை வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் ரைட்டுங்க. ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொறுப்பான பதவி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மாசு இருக்குன்னா நீங்கள் கட்சிக்கு தலைமையாட்டுங்க. இப்போ இவரும் எஸ்வி சேகரும் ஒன்று தானுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, 2 பேருமே ஒன்று தான். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்வி சேகர் சொன்னது நான் மோடிஜியை அழைத்து மோடிஜியை பார்த்து பாஜகக்குள்ளே வந்தேன்னு சொன்னார்.
அப்புறம் அண்ணாமலை பார்த்து வெளில போனேன்னாரு. நீங்கள் இப்போ நாங்கள் எல்லாமே பிஜேபி ஆதரவாளர்கள் தான். யாரை வைத்து? மோடிஜி என்ற ஒரு நல்ல மனிதரை, தேசப்பற்று மிக்கவரை வைத்து. அவர் இருப்பது பாஜகவில், அவர் நாட்டின் பிரதான மந்திரி. இந்த 3 லிங்க் தான். நாங்கள் டைரெக்டாக போய் உறுப்பினராக சேரணும் பண்ணணும். நாங்கள் அனுதாபிகள், நாங்கள் மோடிஜியின் ஆதரவாளர்கள். அதில் பாரசட்டிகளில் ஒன்றுமே நாங்கள் மாற்றி கருத்து சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் சார், நீங்கள் வந்து கலெக்டரை பார்த்து பேசிட்டு வரும்போது நீங்கள் பியூனை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? எஸ்சி சேகர் அவர்களும் செஞ்ச தப்பு அதுதான். எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல பிராமணர்களுக்குன்னா, பிராமணர்கள் கட்சி இல்லை பிஜேபி, தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியில் ஒரு பிரிவு இருக்கிறதே தப்புன்னு சொல்கிறவன் நான். ஓபிசி பிரிவு, பட்டியலின மக்கள் பிரிவுன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துலையும் ஜாதிகள் வருது, சமுதாயங்கள் வருது இல்லையா, குறிப்பிடப்படுது இல்லையா? நீங்கள் அணிகளாக வைத்திருக்கலாம், பேரன்பாடியிலேருந்து அதை பிரித்து வச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு தேசிய நீரோட்டத்தில் நம்ம கலந்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பிரிவுகள் இருக்கக்கூடாது என்பது என்னை போன்றவர்களின் கருத்து. ஏன்னு சொன்னால், ஜாதி சமுதாயங்களை வந்து நம்ம சமமாக கொண்டு போகணும்னா முதல்ல பேசிக்காக நீங்கள் ஆரம்பிங்க. நீங்களே பிரிவுகளை வச்சுக்கிட்டு அவர் ஓபிசி அணின்னு சொன்னீங்கன்னா, அப்போது அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அணிங்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? அப்போ அவங்க பேக்வேர்டுங்கிறது வார்த்தையில் வந்துடுதா? அப்போ எப்படி நீங்கள் சமுதாயத்தை வந்து நீங்கள் மாற்றுவீங்க? இதே தான் டீமுக்குள்ளேயும் நடக்குது. நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு கடைசியில் பதில். அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் பேசுவார்கள், அவங்க கத்தியால் குத்துவாங்க, இவங்க மருந்து தடவுவாங்களா? அப்போ மக்களை வந்து வெறும் மடையர்களாக நினைத்து தான் நீங்கள் வந்து வாக்குகளை, வெறும் வாக்கு போடக்கூடிய ஒரு மிஷினாக நீங்கள் நினைக்கிறீங்க. வாக்குப்பதிவு இயந்திரம் மாதிரி அவர் ஒரு மனுஷன். ரைட்டு, இவர் வந்து ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த ஒரு திருடனாக வரவும் பார்ப்பேன், இது 30,000 போகும், இது 40,000 போகும், இது 50,000 போகும்னு சொல்லிட்டு அந்த காமெடி நடிகரும் ஒருத்தர் பண்ணுவார். அதே மாதிரி மக்களை, சரி இந்த தொகுதிக்கு 500 ரூபா கொடுத்தா போதும், இந்த தொகுதிக்கு 2,000 ரூபா இந்த வாக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பண்ணுறீங்களா? சுயநல அரசியல் தான் இருக்குது அங்கே. அரசியலே சுயநலமாக இருக்குது. சங்கத்திலேருந்து அபராதம் கட்டினா அங்கமே அபராதத்தில் ஓடிட்டு. ஸோ அதனால வந்து இந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு, சார் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தா மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க சார். 3 முறை மோடிஜிக்கு வாக்களிச்சிருக்காங்களா? மோடிஜி வந்து நம்ம வீட்டில் வந்து வாக்கு கேட்டாரா? நமக்கு ஏன் மோடிஜியை பிடிச்சிது? அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, நம்மளை யாருன்னா அவருக்கு தெரியாது. நம்ம ஒரு இந்தியாவுடைய சிட்டிசன். நமக்கு பிடித்த பிரைம் மினிஸ்டர்லாம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோடிஜி நம்பர் 1ல் இருக்காரா? ஏன்? வேர்ல்டில் இருக்கவனுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கி எந்த நாட்டுக்கு போனாலும், இந்தியர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய ஒரு தலைவனாக, தன்னுடைய ஒரு அண்ணனாக, தன்னுடைய ஒரு தகப்பனாக இன்றைக்கி அவ்வளோ பேர் அவரை வரவேற்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய தேசப்பற்று, தேசத்திற்கான, அதாவது 2 மணி நேரம் கூட அவர் தூங்குறது இல்லைங்க, 2 மணி நேரம் கூட அவர் தூங்குறது இல்லைன்னு சொல்லி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவருடைய செயல்பாடுகள் மூலமாக தான் மக்கள் விரும்புகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எலெக்ஷன் வந்துடுச்சு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.